Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13th by NIRF. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Taste Daily. Taste the Daily. உங்களோட ஃபேவரட் புக்ஸ் 8 உங்களோட ஃபேவரட் புக்ஸ் நீங்க படிக்கிறது அங்க ஆரம்பிக்கிட்டோம். சிந்துரி சொல்லுவாங்க. ஓகே 8 ஃபேவரட் நான் புக்ஸ் ரொம்ப படிக்க மாட்டேன். 8 ஃபேவரட் புக்ஸ். 8 ஃபேவரட் புக்ஸ்னா ஆக்சுவலி 80 ஃபேவரட் புக் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வரிசை சொல்லுவேன். சரி 80 சொல்லுங்க. பாருங்க சொல்லலாம் அப்படி நான் சொல்லிட்டே வரேன். அது வரிசைப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் நிறைய. அதுதான் என்னுடைய வாழ்க்கையே. நான் 24 மணி நேரம் புத்தகங்களோட புழங்குறவன் தான். ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும்போது நான் புத்தகம் படிச்சிடுவேன். இப்போ சமீபத்தில் எனக்கு மூலதனம் நம்பர் 1 சொன்னோம்னா கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம். அது அவங்க ஒரு மார்க்சிஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அல்லது இந்த உலக பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகமாக அதை சொல்லுவேன். சேப்பியன்ஸ் ரொம்ப முக்கியமான புத்தகம். சமீபத்தில் ஹராரி என்கிறவர் எழுதியிருக்காரு. அது அந்த ரொம்ப முக்கியமான புத்தகம் சேப்பியன்ஸ். ஆக்சுவலி சேப்பியன்ஸினுடைய சின்ன வடிவம் தான். சின்ன வயசு நான் ஸ்கூல்லேயே படித்து பெருசாக மிரண்டு போன புத்தகம் அது. அந்த புத்தகம் சொல்லலாம். நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா காவல் கோட்டம் சொல்லலாம். காவல் கோட்டம் ரொம்ப முக்கியமான நம்முடைய மதுரையை பற்றி ஒரு முக்கியமான பதிவு. முத்துலிங்கத்தினுடைய புத்தகங்கள் எல்லாமே சொல்லலாம். மொழிபெயர்ப்பு, அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய மொழி நடையில் அவங்க வாழ்வியலை நாம் பார்த்துக்கணுன்னா முத்துலிங்கத்தினுடைய சுவையான நடையும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஜெயமோகனுடைய விஷ்ணுபுரம், நான் திருவண்ணாமலைக்காரங்கிறதுனால இது ஏறக்குறைய அந்த புத்தகமே திருவண்ணாமலையை பற்றின ஒரு குறியீடான புத்தகம் தான். ரொம்ப முக்கியமான புத்தகம். புளியமரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், சுந்தரராம் சாமி, இது கானாசனுடைய நிறைய மொழிபெயர்ப்பு கட்டுரைகள்லாம், மஹ்மூத் தர்வீஷனுடைய கவிதைகள், பிரமிழனுடைய கவிதைகள், ஏராளமாக சொல்லிட்டே சொன்னா வரிசையா. இப்போ நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்லிட்டே இருக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ இந்த புத்தகங்களும் சரி, டிராவல் இல்லை பாட்டு கேட்குறது எல்லாமே ஒரு நம்ம சோலுக்கு தேடுற ஒரு மருந்தாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால தான் அந்த நம்ம இப்போ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம், அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு கூப்பிட்டு போய் அதை ஆறுதல் படுத்தி கூட்டிகிட்டு வர ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் என்னென்ன புக்ஸ் படிப்பீங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ஆசையாக இருந்தது. நிறைய, அதாவது எனக்கு இப்போ ஏதாவது சிறந்த புத்தகம் சொல்கிறாங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் நான் ஒரு கணிசமான தொகையை செலவு பண்ணுவேன். என் பெரிய மகள் புத்தகம் மேலே அவ்வளோ பெரும் காதல். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அதுவும் அந்த புத்தகங்களை மகளும் ரசிக்க ஆரம்பிப்பாங்க. புத்தக கண்காட்சி வந்தால் எனக்கு முன்னாடி அவங்க இருந்து போய் அவங்களுக்கு இன்னும் மேலே ஒரு பெரிய லைப்ரரி அரேஞ்ச் பண்ணி அவங்க நிறைய ஆங்கில புத்தகங்கள்ல நிறைய பிரெஞ்சு புத்தகங்கள்லாம் ரொம்ப ரசிச்சு படிக்குவேன். உங்களோட 8 ஃபேவரட் சாங்ஸ். நீங்க எமோஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவ், உயிரே உயிரே, பம்பாயில. ஓகே. அடுத்து மேரேஜ், மணமகனே மணமகளே வா வா. நைஸ். அடுத்து டிராவல் பண்றீங்க, அப்ப டிராவல்ல தான் எல்லா பாட்டும் கேட்குறோம். ராஜா சாருடைய எல்லா பாடல்களும், எல்லா ராஜா சார் பாடல்கள் எல்லாமே. அடுத்து ஒரு மோட்டிவேஷன் வேணும் பயங்கரமா அப்படின்னா மயக்கமா கலக்கமா. ஓகே. இப்போ சோகமா இருக்கீங்க, அப்ப சோகமா இருக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டு சார் அப்படி இருக்கு சார், நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாட்டு கேட்டு அதை ஃபீல் பண்றதுக்கு. சரி, கரைமேல் பிறக்க வைத்தான் கண்ணீரில் நனைய வைத்தான். ஓகே, வாலி சார் பாட்டு. எஸ். அடுத்து இப்போ நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, அப்ப பார்ட்டிக்கு போறேன்னா சரி சொல்றியா? அதே பிளேலிஸ்ட் தான். ஆக்சுவலி நான் பார்ட்டிக்கு, அதாவது நிறைய பப்புக்கு நான் சம்டைம் போயிருக்கேன். நண்பர்கள் கூப்பிடுவாங்க ஜஸ்ட் வாங்கன்னு சொல்லிட்டு. பப்ல என்னுடைய பெரும்பாலான பாட்டு டேடி மம்மி வீட்டில் இல்லை, கருப்பு எப்பமா ட்ரீட், ஜிங்கினம் பண்ணி, எப்பமா ட்ரீட், ஜிங்கினம் பண்ணி. நான் அந்த போயிட்டு ஒரு 1 hour 2 hours வர்றதுக்குள்ள ஒரு 10 பாட்டு நம்ம பாட்டு வந்துடும். ஆக்சுவலி பார்ட்டினாலே அங்க உங்க பாட்டு இருக்கு சார். பார்ட்டினா அங்க நிறைய பாட்டு இருக்கும். அது ஒரு செலிப்ரேஷன் மோடுக்குள்ள கொண்டு போயிருது. இங்க மட்டும் இல்ல, ஃபாரின் போனாலும் அப்ப அதை நான் கேட்டிருக்கேன். மலேசியால ஒரு பப்ல இந்த பாட்டு கருப்பு பேரழகா பாட்டு போட்டு சம்மாட்டி அடிச்சிருந்தாங்க. எஸ், ஆக்சுவலி இது கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்ப இந்த கருப்பு பேரழகா, கருத்தவலா கலிஜா, ஏன்னா இப்ப இந்த நிறம் சார்ந்து இல்ல வெள்ளையா இருக்கவங்களை க்ளோரிஃபை பண்ணி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. பட் இப்போ நமக்கு டக்குன்னு ஒரு டார்க் ஸ்கின் அப்படின்னு அவங்கள சொல்றப்ப இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணி அவங்கள அழகா சொல்ற மாதிரி பாடல்கள் இருக்கு இல்லையா? அது டக்குன்னு நமக்கு இந்த 2 பாடல் தான் ஞாபகம் வருது. அது எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல். இந்த பாட்டுக்காக எனக்கு கருத்தவல்லாம் கலிஜா பாட்டுக்காக எனக்கு மக்கள் மொழி கவிஞர் விருது கிடைச்சது. ஓகே. ஆமா, அது என்னன்னா, அது ரொம்ப அந்த விளிம்பு நிலை மக்களை பற்றி பாட்டு. நீங்க அந்த லிரிக் உள்ளார போயிட்டு பாத்தீங்கன்னா, உதவின்னு கேட்டாக்கா அப்பார்ட்மெண்டாலு நைஸா அப்பீட் ஆவாரு, போனை சுவிட்ச் ஆஃப் செய்வாரு, எவனுமே அழைக்காம குப்பம் கோபாலு கூட நிற்பாரு, எடுத்து வேலை பார்ப்பாரு. ஊருக்கு சொந்தக்காரன் ஊருக்கு வெளியே நின்னா, பேருக்கு சென்னக்காரன் ஏதேதோ சட்டம் பண்ணான்.
நெட்டு குத்தா நிக்குதப்பா ஷாப்பிங் மாலு, அதை நிக்க வச்ச கொம்பை எங்க குப்பம் ஆளு, சர்ரு புர்ரு காரு இங்க ஓடும்பாரு, இந்த சாலையெல்லாம் போட்டு வச்ச ஆளு யாரு, தாஜ்மஹால் கட்டினதே கொத்தனாரு, ஷாஜகான் கிட்ட சொன்னா கூட ஒத்துப்பேன். இது வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள் தான் இந்த சென்னையை உருவாக்கினவங்க. இந்த பேட்டையில குப்பங்கள்ல குடிசைகள்ல இருக்கிறவங்க தான் இந்த சென்னையை உருவாக்கிய மக்கள். ஆனா இப்போ வெளியில மாவட்டங்கள்ல மாநில வந்து நாம உட்காந்துக்கிட்டு அவன் பெரிய நம்ம தான் இந்த சென்னையை கட்டமைச்ச மாதிரி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது. அந்த கருப்பா இருக்கிறவங்கலாம் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற அந்த மித்து இருக்குல்ல, அந்த ஸோ அதுக்கு எதிரான ஒரு பாடலாக இந்த பாட்டு அமைஞ்சது. இதுக்கு வந்து விருதுகள் கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல இது ஒண்ணு. அப்புறம் கருப்பு பேரழகா, அதுவுமே பார்ட்டிக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு அதுவும் நிறைய இருக்கும். இந்த கருத்தவளம் கழிச்சனுக்காக எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இதுக்கு முன்னாடி நான் ரோட்டில் போகிறப்பெல்லாம் நான் சாதாரணமாக கிராஸ் பண்ணி போவேன், இப்போ போகிறப்ப அந்த ரோடை போட்டவன் பற்றிலாம் யோசிக்க வச்சிட்டீங்க என்ன அப்படின்னாரு. எஸ் சார், கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யோசனைகளே உருவாக்கி இருக்கு இந்த பாடல்கள். எஸ். அடுத்து வந்து நீங்க தாலாட்டு கேட்கணும்னா, இந்த பாட்டு கேட்டா எனக்கு நல்லா தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன பாட்டு? நம்ம இந்த பாட்டு இப்போ நிஜமாவே சொல்றேன், மனசு திறந்து சொல்றேன், என் மகனே பாட்டு இப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்ச பாட்டு. இதுக்கு முந்தி நாங்கள் ரத்தனத்துலேயும் ஒரு பாட்டு எழுதினேன், ஒரு தாய் பாடு. எந்த உயிரையும் இந்த உலகினில் தந்த ஒரு தெய்வம் தாயெல்லாம், ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அதுவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அது நல்ல நிறைய ரீல்ஸில் கேட்குறாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஒரு ஃபேவரட் பிரேக்கப் சாங்னா, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங், பிரேக்கப் சாங் அப்படின்னா? பிரேக்கப், ஆக்சுவலி பிரேக்கப் பற்றியே நான் பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு மட்டும் ரிலீஸ் ஆகணும், படம் ரிலீஸ் ஆகலை. சுசீந்திரன் அவர்களுடைய படம். ஓகே. பிரேக்கப், பேட்சப், இது மூணு விஷயங்களை வச்சு வரும். அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு வரும். இனிமேல் சிஸ்டிராம் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நைஸ். எஸ். அடுத்து வந்து இப்போ கோவமா இருக்கீங்க, அப்ப என்ன பாட்டு? அது கேட்டா இன்னும் அப்படியே ஆக்ரோஷமா இருக்குமா அந்த சாங்? இல்லை, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா பூட்டிய இருப்பு கூட்டு திறக்கப்பட்டது சிறுத்தையை வெளியில் வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நெடுங்க புலியன செயல் செய்ய புறப்பட்டு வெளியில் வான்னு பாரதிதாசன் காலத்து பாட்டுலன்னு சொல்லலாம். நம்ம பாட்டா சொல்றதுனால இது ரதகஜ துரகபதாதிகள் சொல்லுங்க. கண்டிப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்த பாடல் கிசுக், அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா அந்த சைபர் விஷயங்களும் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து அந்த மாடர்னாகவும் இருக்கும், ஒரு பெண் பார்வையிலிருந்தும் இருக்கும், அந்த பெப்பினஸ் மாறாமையும் இருக்கும் இல்லையா? அந்த சாங் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஆமாம், அது ரொம்ப, அது ஆக்சுவலி கிசுக்குங்கிற வார்த்தை அந்த படத்துலேயே சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அந்த கிசுக்கு வச்சு போட்டு பண்ணுது. ரொம்ப வித்தியாசமான பாட்டு, சுச்சுவேஷனுக்கான பாட்டு தான். ஆமாம், அதை ரொம்ப அதுலேயும் ஒரு பெண்ணுரிமை சார்ந்து இருக்கும். நீ பார்த்துக்கோ, பேசிக்கோ, இது பண்ணிக்கோ, ஆனால் என்னை வந்து இப்படி ப்ரமோட் பண்ணாத, ரசிக்க கூட செஞ்சுக்கோ, ஆனால் இது மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. அது சொல்றியா, அதோட இன்னொரு வடிவம் தான் அது. கண்டிப்பாக அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அதில் வந்து அந்த சைபர் விஷயங்கள், அந்த பெண்ணுரிமை, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அந்த விஷயங்கள். அப்புறம் இப்போ இந்த சாங்ஸ்லாம் இருக்குல்ல சார், டப்பிங் பாடல்கள் அப்படின்னாலே வந்து இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் ட்ரால் ஆகிட்டு இருந்தது, அதாவது லடுக்கி லடுக்கி அந்த சாங் எல்லாம். பட் உங்களுடைய டப்பிங் பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகுது இல்லையா? டப்பிங் பாடல்கள்னாலே ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல. ஆமாம், இப்போ டப்பிங் பாடல்னா இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுங்கன்னு சொல்லுவேன். டப்பிங் மாதிரி அந்த லிரிக்கை நீங்கள் எழுதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிற பாட்டு இருக்குன்னா அங்கேருந்து ஒரு லிரிக்ஸ் வந்தது, அது என்னவா இருந்ததுன்னா ஒரு பெண்ணினுடைய தன்னம்பிக்கையை சொல்வதாக இருந்தது. நீ உயரமா இருந்தான்னா, குள்ளமா இருந்தான்னா, நீ உன் உயரம் என்னன்னு நினைக்கிற அதுதான் உன்னுடைய உயரம். நீ அழகா இருந்தா, நீ கலரா இருந்தான்னா, கலர் இல்லாம இருந்தான்னா நீ என்ன நினைக்கிற அதுதான் உன்னுடைய கலரு. இது மாதிரி தான் அந்த பாட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த பாட்டை வந்து ஷூட்லாம் பண்ணல. ஸோ அப்போ என்கிட்ட சொல்லி, இது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுங்கன்னாரு. அப்போ நான் எழுதின உடனே இப்படி ஆம்பளை புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சு எழுதுனேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிற மொழிகளில் நாங்கள் அந்த ஆம்பளை புத்தி கான்செப்டுக்கு மாற்றிக்கிட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அதனுடைய அந்த ஒரிஜினல் கான்செப்டே இங்கே உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி இப்போ குபேரா வந்து இந்த போய்வா சாங் வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட்ல எழுதுனது. ஓகே, அந்த செலிப்ரேஷன் சோகம் கலந்து. ஆமாம், அந்த நம்ம தமிழில் தான் ஃபர்ஸ்ட்ல உருவாச்சு. ஓகே. இப்போ நீங்கள் வந்து வாரியர் படத்தில் எல்லா பாட்டுமே தமிழில் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எல்லா பாட்டும் தமிழில் எழுதிட்டு, அதே போல் நிறைய படங்களில் வந்து அவர் என்னை எழுத சொல்லுவார். கம்போசிங் அப்போ லிரிக்ஸ் எழுத சொல்லுவார். லிரிக்ஸ் எழுதி கொடுப்பேன், அவர் கம்போஸ் பண்ணுவார், இது பண்ணுவார். சம்டைம் அங்கே அவர் ஒரு லிரிக்கை செலக்ட் பண்ணி அங்கே ஒன்று கொண்டு வருவாங்க. நான் இங்கே லிரிக் கம்போஸ் பண்ணிட்ட பிறகு கூட அங்கே ஒன்று பண்ணுவாங்க. அதை சரி ஓகே அவங்க வேணுன்றாங்க அந்த நேட்டிவிட்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கில் எழுதுவோம். அதனால் அந்த பாட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு டப்பிங் படம் மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணவே மாட்டோம். அது வந்து ஒரு ஒரிஜினல் பாட்டு மாதிரி தான். அவர் சாருமே அதை டப்பிங்காக பார்க்க மாட்டாங்க, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ தமிழ் லிரிக்ஸுக்கு என் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அது சும்மா டப்பிங் பாட்டுறதுக்காக மியூசிக் அப்படி தட்டி விட்டுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது அவ்வளோ 100% சின்சியராக தமிழ் பாட்டு மாதிரி இருக்கணும் எல்லாமே
அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பண்ணுவோம். அதனால எங்க வந்து புஷ்பா 1 இருக்கட்டும், புஷ்பா 2 இருக்கட்டும், வாரிய புல்லட் சாங்கா இருக்கட்டும், இப்போ குபேரா இருக்கட்டும், எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வரிசையா. எஸ், அந்த ஃபீலிங் மீனிங் எதுவுமே குறையாம அது ஆமா, இதெல்லாம் ரிலீஸ் ஆகும். நாங்க ரங்கஸ்தலம் பண்ணோம். ஆக்சுவலி ஓகே, ரங்கஸ்தலம் பாட்டு ரொம்ப லேட்டா இதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் பண்றதா ஏதோ ஐடியா. அந்த சூப்பரான சாங்ஸ் யூடியூப்ல கிடைக்கும், ரொம்ப அழகா வந்துருக்கும். அது சரியான நேரத்துல நாங்க ரிலீஸ் பண்ணல. படமும் அது இங்க பண்ணல, தமிழ்ல ரங்கஸ்தலம் பண்ணலங்கிறதுனால அதை விட்டோம். எல்லாம் அந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். ஓகே, நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, அதாவது முளைச்சி 3 இலையை விடல, அந்த பாடல் வந்து அப்படியே அந்த வார்த்தைகள் நம்ம இயல்பா யூஸ் பண்ணுவோம், அது வந்து பாடலா ரொம்ப அழகா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இயல்பா யூஸ் பண்ணி அது இப்பயுமே எல்லார் வாயிலையும் அதிகமா ஓடிட்டு இருக்க வார்த்தைகளா நீங்க பாக்குறதுனா என்னவா இருக்கும்? ஆமா, இப்போ அது மாதிரி தான். எப்படி இருந்த என் மனசு இப்படி மாறி போகிறது, அதுவாக இருக்கலாம். இப்போ நம்ம சுல்தான்ல எல்லா பாடம் 3 பாடல்கள் நான் எழுதியிருந்தேன். ஜெய் சுல்தான் அந்த பாட்டில் வந்து அதில் எப்படி இருந்த நாங்கள் இப்படி மாறிட்டோம், எப்படி இருந்தனா இப்படின்ட்டு விவேக் சார் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தனா இப்படி. ஆமாம், அதை வச்சு ஒரு பல்லவி எழுதியிருப்பேன். அது மாதிரி இயல்பா எங்கேயாவது பேசுறத வச்சு கூட நம்ம பல்லவி அமைச்சோன்னா ரொம்ப நிறைய பாட்டு அது மாதிரி இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறதுனால எந்த பாட்டுன்னு தேடி சொல்லணும். 8 ஃபேவரட் சாங்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, எமோஷன், டிஃப்ரெண்ட் எமோஷனுக்கு. இப்போ வந்து ஒரு லவ் அப்படின்னா டக்குன்னு என்ன பாடல் ஞாபகம் வரும்? சீதாராமம்ல. அடுத்து இப்போ வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பாட்டு கேட்பீங்க? லைஃப் ஆஃப் ராம். அடுத்து ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா? மோட்டிவேஷன் நிறைய பாட்டு இருக்கு. ஐ திங்க் ஈவன் இந்த ஏஆர்எம்ல பாடியிருந்தது கூட ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான பாட்டு. அது கூட பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. நீங்க பாடுங்க, நாங்க கேக்குறோம். அந்திவானிலோரமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல், இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலாவில் யாரது குள்ள ஆமையோ, ஆமையதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று, யார் கண்ணும் படாமலே பதுங்கும் மூடத்தின் ஓரம் சென்று, வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி, பூமியை போர்த்தி கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி, செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே, உறங்கு உறங்கு கண்ணே சிறு பொன்னே ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு. ஓகே, இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, என்ன பாட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு பார்ட்டி சொல்றியா? எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப ஃபேவரட்டான சாங். நான் வந்து எப்போ போனாலும் ஃபர்ஸ்ட் ஏதாவது வீட்லேயும் ஏதாவது பார்ட்டிஸ் ஏதாவதுனா அந்த பாட்டு கண்டிப்பாக ஓடும். எஸ். அடுத்தது இப்போ வந்து நம்ம சோகமாக இருக்கும்னு தெரியும், பட் ஸ்டில் அந்த பாட்டு கேட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சோகமாகணும்னு சொல்லி சில பாடல்கள் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாட்டு. நலம் வாழும் இந்நாளும் அது ஒரு மாதிரி எனக்கு அது கொஞ்சம் சோகத்தை கொடுக்கும், சோகத்தை ரசிக்க வைக்கும். ஓகே, கோவத்தில் இருக்கப்ப? கோவத்தில் கொஞ்சம் ஹெவி மெட்டல் ஹெவி மெட்டல் சாங்ஸ் கொஞ்சம் நிறையா. என்ன பாட்டு இப்படி சொன்னீங்கன்னா டக்குன்னு எனக்கு இல்லை, தமிழ்னு இல்லை, வேற லாங்குவேஜஸ் கோவத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆர் ரேப். ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு சாங். தாலாட்டு நிறைய இருக்கு. இப்போ என் மகனே கூட. ஸோ 8 எமோஷன்ஸும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது இந்த பாடல்களோடு சேர்ந்து இந்த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.